ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது ட்ரெண்டிங் தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு ஸ்டார்டிங்கே கிராணியோட கேம் ப்ளே வீடியோலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கூட என்னோடய கசின் பிரதர் வீடியோவில் சேர போகிறாரு. ஹாய் காய்ஸ். ஓகே, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, ஈஸிலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கிராணி கிட்ட ஜெயிச்சதே இல்லை நேர்மையாக. ஹேக் மோட்லாம் ஜெயிச்சிருக்கோம். டக்குன்னு போய் வாட்டர் மேலே கிடச்சிச்சு. ஓகே, மேலான தூக்கிக்கலாம். வச்சான். ஓகே, ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு. என்ன நம்ம இதில் ஒன்றும் ப்ரோ பிளேயர் கிடையாது. ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டான் என் தம்பி கரெக்டாக. நம்ம தான் வேற இல்லை. இந்த வாட்டி கரெக்டாக மேலான எடுத்துகிட்டு போய் முதல்ல கட் பண்ணிடலாம். ஈஸி மோடு தான் வச்சோம், ஆனால் கிளவி டக்குன்னு நம்மளை கண்டுபிடிச்சிச்சு. மேலான காணும். ஐயோ, அது வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்கேயே ஹைட் அவுட்டில் இருந்துக்குவோம். நீ வேற அமைதியாக இருந்தா அந்த சொட்டை வந்துட்டு போகுது. இன்னும் வரல. என்ன சொட்டையை மொட்டையாங்க பின்னாடி வச்சிருக்கோம். இப்போ வந்துருங்க. நீங்கள் டக்கு டக்குன்னு சவுண்டு கேடு வந்துருச்சு. கலவரத்திற்கு சிக்மாவாக வரும் பாரு. சிக்மா ஹைட் அண்ட் சீக் எல்லாம் விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது கொஞ்சம் பண்ணிட்டு கிடக்குது. பார்க்கலாம். பொறுமை மேலே நம்ம இங்கே விட்டுட்டோம். அப்படியே தூக்கிட்டு வந்து பாரு. எதுவும் இல்லை. இப்போ மேலே நம்ம போய் கட் பண்ணி பார்ப்போம். வெப்பன் கீ கிடச்சிச்சின்னா வச்சு செய்யலாங்க. மாஸ்டர் கீ ஓகே கன்ஃபார்ம். இப்போ கிளவி வந்துடும். கிளவி சவுண்ட் கேட்டு வந்துடுச்சு. சொட்டக்கிளி கரெக்டாக வந்துட்டா. வெப்பனுக்கு கேட்டக்கிட்டு கரெக்டாக அந்த கொட்டைப்பள்ளியே போகிறோம். வெப்பன் கீ கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த கிளவி ஆட்டத்தை நம்மளால் தாங்க முடியாது. கேவலமாக வச்சுட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற அப்போ திறந்து போயிடுச்சு. ஷார்ட் கன் பாட்டு பார்க்க முடியும். உட்காந்துட்டு போகலாம். ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது. கன்ஃபார்ம் வரும்.
இப்படியே உள்ள போய் கிளவி தான் பார்ப்போம். சவுண்டெல்லாம் கேட்குது. கார் பேட்டரி நினைக்கிறேன். கிளவி Where are you? சரி, நம்ம ஷார்ட்கன் பார்த்து ஒவ்வொன்றா போய் சேர்த்து வைப்போம். என்னங்க இது? சாப்பிட்டு போயிருக்கு. இந்த ஓரமாக போய் கீழே போய் இன்னும் 2 பார்ட்டு. ஆனால் கிளவி கண்ணே தெரியாது. இந்த 3 ஓட்டையில் கூட இருக்கிறத பார்க்க முடியாது. காது மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் கிளவி ஷார்ப்பு. ஆறு நிமிஷமாக மாஸ்டர் கீ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வெப்பன் இந்த கிளவியை வச்சு செய்யலாம் பார்த்தா முடியவே மாட்டேங்குது. நம்மள தான் அந்த கிளவி வச்சு செய்யுது. ட்ராப் போட்டுச்சு. அது பழைய ட்ராப்பில் இங்கே ஒரு ட்ராப் போட்டு போயிடுச்சு கிளவி. ஹோல்டு ஐயோ ஹோல்டு ரிலீஸ் பண்ணல, அதே மறந்துடுச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேம் விளையாண்டு. ஆடு வேறங்க, இந்த நெட்டு நீ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் இவ்வளோ தாமதம் வீடியோ போடுறதுக்கு? நான் 10th ரிவிஷன் போயிட்டு இருந்துச்சு, அதுதான் ஒரே காரணம். இப்போல்லாம் முடிஞ்சதுனால வீடியோ போடுறோம். எங்கேயாவது எதாவது கிடைக்கும் எங்கெங்கேயோ வச்சு கொடுங்க. நினைக்கிறேன் சாவியும் கேளையோட வீடு வெளியே இருக்கு. அது வந்துருச்சு. மேலே எங்கே போகுது? சான்ஸ் போச்சுங்க. பார்த்தல எதுக்கு அங்கே வந்து கண்டுபிடிக்காம இருக்கேன். சரியான கேள்விதான். ஆனால் அந்த கிளவிக்கு அவ்வளோ ஒன்றும் அறிவில்லைங்க. கண்ணும் தெரியாது, ஸ்மெல்லும் பண்ண முடியாது. காது மட்டும் எப்படியாவது அந்த காதை மட்டும் ஷூட் பண்ணிடணுங்க.
நெக்ஸ்ட் கேமில் காது கேட்காதுல. ஆளவே காணோம். இன்னும் ஸ்பைடர் இருக்கா? ஸ்பைடர் சாப்பிட்டு பண்ணி சேர்த்துச்சுன்னா கிளவி மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிறது கிளவி கொடுத்துறது. எல்லாம் வெளியே போகலாம். பார்த்துருக்கா இல்லை வெப்பன்கி எங்கேயோ இருக்குன்னு இருக்குது. இங்கே தான் வெப்பன்கி இருக்கும். முடிஞ்சு ஜோடி கிளவி வரத்துக்குள்ள வெப்பன்கி கிடச்சிச்சு. இன்னைக்கு அந்த கிளவியை வச்சு செய்யறோம். இங்கே வாடிக்கை இங்கேருந்து இங்கே டக்குன்னு ஏதோ இடத்துலேருந்து வந்து தொலை. ஐயோ அங்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிளேஸ். வந்துச்சு. ஃப்ரீ ஃபயரில் சொல்கிற மாதிரி பட்டுன்னு தலைக்கே வச்சிருச்சலாமா. சிரிக்கிறத ஏதோ உன்னோட கடைசி சிரி. இந்த டைமில் பார்த்து வந்துட்டு போகுது. சரி கழுத்து இங்கே இந்த இடத்துல இங்கே இருக்கிற ட்ராயில் ஏதாவது இருக்கா? ஷூட் பண்ணியும் கிடைக்க முடியாது. ஷார்ட் கன் கிடைக்கும். இதே ஹேக் மோடுக்கெல்லாம் அன்லிமிட்டட் ஆகும். எத்தனை வேணும் ஷூட் பண்ணிட்டே இருக்கலாம். கார் பேட்டரி தேவை. அப்புறம் நம்ம கிட்டியா இன்ஜினியர் எந்த எஸ்கேப் பண்ண முடியும் அந்த எஸ்கேப் சிறப்பாக பண்ணணும். ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. கார் வீல் கிராங்க் இது எதுக்கு தேவைப்படும்? வாட்டர் ஓகே நம்ம வந்து போய் கிராஸ் போ எடுத்து ரெடியாக இருந்துக்கலாம். அந்த கிளவி டார்ட் எங்கே போட்டாங்க? டார்ட் இங்கே பட்டுன்னு போட்டுருவோம். இன்னும் வேறு என்ன எப்போனா ஒரு 2 நிமிஷம் என்ன டைமை நம்ம வச்சுருக்கோம். நம்ம வேறு சத்தம் போட்டு போவோம். எங்கே வச்சு ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஸ்பைடர் கீ ஐயோ அந்த ஸ்பெஷல் கீ எங்கேயோ பார்த்தோமே. புக்கு இருக்குது. நம்ம அந்த புக்கை வச்சு என்னமோ பண்ணோம். அந்த கிரானைட் அம்மாவோ யாரோ அந்த இன்னொரு பேர் போய் இது பார்ப்போம். கருப்பாய் மாதிரி சொல்கிறது இந்த கிளவி எங்கே டே 4 ஓகே சொல்லி முடிச்சு. இந்த வாட்டி நம்ம கிளவிய ரிவெஞ்ச் வாங்கிடுச்சுங்க. அதுதான் ரிவெஞ்ச் வாங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம தான் ரிவெஞ்ச் வாங்கிட்டோம். கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்க கிளவியை கூட பார்க்காம போயிட்டோம். கண்ணு சுத்தமாக தெரியுது. கிராஸ் போ எடுத்து ஒரு கிராஸ் போ எங்கே போட்டேன்? கிராஸ் போ எங்கே இருக்குது? டார்ட் எங்கே இருக்குது?
பேட் அந்த மூலையில் இருக்கு. கிளவியை கூப்பிடுறோம். கிளவி காலி கிளம்ப அந்த பேட்டு செத்தா கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பியா? அதுதான் கிளவிங்கிறது. சொட்டை கிளவி மண்டையில் எவ்வளோ பெரிய சொட்டை இருக்குது. இந்த சொட்டை இருக்கிற டிப்ரெஷன்னால தான் இப்போதான் வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தாங்க. இதை வச்சுட்டு போட்டு தள்ளிதான் இருக்கு. கீழே வந்து ஸ்பைடர் தள்ளி வச்சு கஷ்டம். என்ன படுத்துட்டாரு சாவிதா? அது வெளியே வரும். அது நீங்கள் வெளியே போய் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க. கிளவி எப்போ வேணா வரும். போன வாட்டியே திடீர்னு சைடில் பார்க்காம விட்டேன். கிளவியா கடைசி லைஃப் இல்லை, இன்னும் ஒரு லைஃப் இருக்கு. இந்த வாட்டி லாங் ரேஞ்ச் ஷூட்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்பி பார்த்தாச்சு. வெளியே வருதுங்க பொருள் என்ன அட்டை ஃப்ளோவாக வருது. ஷூட் பண்ணலாமா? செத்துருமா? நிறைய டான்ஸ் கிளவிக்கு கிளவியாக இருக்கும்போது கிளவி தான். ஆமாம், கிளவிக்கு கிளவி ஸ்பைடர்க்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸ்பைடர்க்கு அந்த எஸ்கேப்புக்கு கார் எஸ்கேப் இல்லை, மாஸ்டர் கீ என்ன எஸ்கேப்? ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் மூடிட்டு வருதுங்க கிளவி. சரி, எங்கேயோ போய் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குதுங்க. இல்லையா? இங்கே பேட்லாக்கி மட்டும் கிடச்சிச்சு. வேறு நல்லா இருக்கும். சேஃப்டி ஓகே நாட் பேட். டக்குனு போய் சேஃப்டியை திறந்து கட்டிங்கில் செயின் கட்டில் எங்கேயோ யூஸ் பண்ணுவீங்க. என்ன பண்ண போகிறது? இங்கே வேற எங்கேயோ கட் பண்ணணும். எங்கேயோ போய் கட் பண்ணணும். பிளாஸ்டிக் மேலே வேறு இடத்துல போய் கட் பண்ணுவோம். 2 நிமிஷம் முடியாமல் இருந்தால் சரி. அதுக்கு பிளாங்க் இங்கே வச்சுட்டு போவோம். ஹேமர் வேணும் இதுக்கு. ஓகே, இந்த கிளவி திடீர்னு வந்தாலும் வந்துடும். நம்ம இப்போ ஹேமர் கண்டுபிடிக்கணுங்க. இதுதான் பெரிய வேலை. கிராஸ் போ எடுத்துக்கலாம். செயின் கட்டி போட்டோம், பட்டம் போட்டோம். இப்போ இந்த ஹேமர் எங்கேன்னு போய் நம்ம தேடுறது? ஸ்பார்க் பிளக் எடுத்துட்டு பேட்லாக்கி கிளவி ரிமோட் கண்ட்ரோல் வந்து பெப்பர் ஸ்ப்ரே கிடைக்கும்.
இங்கே ஒரு கட்டிங் பண்ணுவோம் ஹேமர் ஹேமர் அப்புறமா எடுத்துக்கலாம். எப்படின்னா ஹேமர் நம்மளுக்கு தேவை டோர் ஸ்கேப்க்கு. அதெல்லாம் காமிச்சு வந்து எங்கே தேடிட்டு. ஓகே, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹேமர் தேடணும், பேட்லாக் கீ தேடணும். ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு சொல்லிடலாம். எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதை வச்சு எஸ்கேப் பண்ணிடலாம். கார் கீ போட்டாச்சு. கார் சேஃப் அங்கே இருக்குது. கிராணியை தெளிவாக சிக்க வச்சு ஒரு நாள் இன்றைக்கே ட்ரை பண்ணலாம். சிக்க வைக்கணும் இந்த கிராணியை. கிராஸ்போ எதுக்கு கிராஸ்போ எடுத்துக்கலாம். வீல் கிராங்க் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நான் மறந்துட்டு ஸ்பைடர் ஸ்கேப் பண்ண போகிறேன். கிராஸ்போ அங்கே போட்டிருக்கோம். இப்போ ஹேமர் என்னன்னு கேட்குறது. சரி, அந்த கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த சம்பவம் பண்ண போகிறோம். கிளவி வர வரைக்கும் நம்ம முதல்ல வெயிட் பண்ணால் அந்த கிளவி எப்போ வருது, நம்ம எப்போ வந்து எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிராணிக்கு புரோட்டா பிளான் சொதப்பிடுச்சுங்க. ஒரு சின்ன வேலையை போட்டாங்கன்னு போயிருந்தோம். டக்கு கிராணி கிளவி இப்போ கிராணி அந்த இதுக்குள்ளே சிக்க வச்சு பட்டுன்னு இதை போட்டு மூடி சம்பவம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் வருது கிராணி வருது. மாட்டிக்கிச்சு கிராணி, மாட்டிக்கிச்சு. என்ன வாக்கற அவ்வளோதான், ஜோலி முடி போகுது. காலியாக போகுதுங்க. இது என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க. கிராணி இந்த மாதிரி நார்மல் மோடில் சிக்க வச்சு முடிச்சிடணுன்னு. என்ன புகை மண்டலமாக இருக்குது. நம்மளும் இதுக்குள்ளேயே அடைஞ்சிருவோம். நம்மளுக்குள்ள அதுதான் பார்ப்போம். உங்களுக்கு இருக்கிறதே ஒன்று 2 தான். ஆஃப் பண்ணிட்டு போவோம். சொட்ட மண்டபத்துக்கு விரித்து போட்டு படுத்துருக்கு. தள்ளுடி கிளவி. கிராஸ்போ எடுக்கணும். கிராஸ்போ போயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. அது எப்போ முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஹேமர் பேட்லாக் 2 தான் தேவை. அது எங்கே இருக்கும் அதான் இப்போ தேடணும். இல்லைன்னா கிராணிக்கிட்ட விட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். மேலே ஸ்பைடர் கிட்ட போட்டு போய் பார்க்கல. வேணால் டிரான்ஸ்கிரிப்ஷனல் டாட் வச்சு ஒரு ஐடியா அடிச்சு பார்ப்போம் அந்த ஸ்பைடரை. அதுக்கு ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ எங்கேயோ பார்த்தோம். மேலே போகலாம். இப்போ இதை போட்டுட்டு
அந்த கீழே ஒரு இடத்துல ஸ்பெஷல் கீ பார்த்தேன், அதை போய் பொறுக்கிட்டு வந்துடலாம். நம்ம சத்தம் பண்ணிட்டே போகிறோம், இந்த கிராஸ் கிளவி தான் வந்துருச்சுன்னா திடீர்னு பிரச்சனை வரும். ஆனால் இப்போ வராது, வாய்ப்பு இல்லை. நான் ஓடிடும். ஓகே டன். கை வேறு நடுங்குது. யாரை வேணாலும் ஈஸியாக போட்டு சொல்லிடலாங்க. கிராணியை கூட போட்டு சொல்லிடலாம். இந்த ஸ்பைடர் தான், ஸ்பைடரோட மூமெண்ட் ஸ்பீடுக்கும் அது மீட்டை கூட போச்சு. மீட் எடுக்கணும். ஐயோ டிரான்ஸ்க்ளூசர் போச்சு, கிராஸ் போவும் போச்சு. அவ்வளோதான், கிராணிக்கிட்ட சமத்தியாக மாட்டினோம் லாஸ்ட்டு டே. இந்த வாட்டியும் ஃபெயிலு. இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் எதுவும் பண்ண முடியல. ஹேமர் மட்டும் கிடைக்குங்க. இந்த ஹேமர் கிடைச்சா கரெக்டாக இருக்கும். வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு. போகணும் கீழே லிஸ்ட் எடுத்து போகலாம். பக்கத்தில் இந்த டாட்டு மட்டும் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ மீட்டு வேணும். ஹேமர் கிடைச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லக்கு. வரும் கிராணி வரட்டும். கிளவி எங்கே இருக்க? என்னங்க உடனே வேலை செய்ச்சு. கடைக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இந்த இதுக்குள்ளே எதுவும் நம்ம பார்க்கல. ஹேமர் மட்டும் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடலாம். பேட்லாக் கீ மட்டும் தேடுறது வேலையாக இருக்கும். இது சீட்டிங். இது 2 மினிட்ஸ்னாங்க, அதுக்குள்ளே கிராணி வருது. இது சீட்டிங். மிஸ்ஸு கிளாஸ் போய் எடுக்காமல் இருந்தோன்னா கேம் முடிஞ்சிருக்கும், வீடியோ முடிஞ்சிருக்கும். ஐடியா க்ளூவெல்லாம் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வழியே நம்மளுக்கு மறந்து போச்சு. கேம் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறோம். இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ள ரீஸ்கிராப் எடுக்கலாம். மீட் இருக்கு. ஓகே, வேற லெவல். ஓப்பன் செகண்ட் பேட் தான் போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மீட் எடுத்துட்டு
பேர்ட் ஃபுட் இங்கே என்ன இருக்குது? இது என்னமோ கீ, என்ன கீன்னு மறந்துடுச்சு. எதுவுமே இல்லைங்க. கிராணி வரக்கூடாது, கிராணி வந்துடவே கூடாது. இங்கேருந்து எப்படி வெளியே போகுது? ஐயோ, ரூட்டு மறந்துக்கிட்டே இருக்கு. வந்துச்சு. ஐயா, ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிச்சு. ஐயோ கிராணி. ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிச்சு. விட்டோம் வறுமை. இப்போ வேற கிளவி இந்த கீழிருந்து வந்துடாது. போய் அந்த மீட்டை வச்சுட்டு உள்ளே பேட்லாக்கி இருந்தால் கார் ஸ்கிப் பண்ணிடலாம். பட்ஜெட் ஓடுறா 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 ஓடுறா. ஒன்று வச்ச ஒரு சாப்பாட்டு பொருள் வச்சா இன்னொரு சாப்பாட்டு பொருள் கிடச்சிருக்கு. ரைட்டு. வந்துச்சு 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 வந்துச்சு. ஓடு ஓடு ஓடு. அந்த பர்ட்ஸ் எல்லாத்துக்கும் டக்குன்னு ஓடணும். இது எடுத்தாங்க. சரி, நம்ம கீழே போய் கிராஸ் கிராணி கிளவி ரொம்ப ஆட்டம் போடுது. திருப்பியும் நம்ம யாருன்னு காமிச்சாதான் அடங்குவோம். இங்கே ட்ராப் பண்ணிட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் இந்த ரூம் ஓப்பன் பண்ணுவோம். போய் தொலைகிற இது அப்படியே நானே நடந்து போகலாம். அப்பா என்ன ஒரு ஆனந்தம். கிளவி மூஞ்சியை மிதிச்சுட்டு போகிறதும் நம்மளுக்கு ஒரு ஆனந்தம். என்ன இருக்குது? பீஸ் ஆஃப் பெயிண்டிங். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் மேலே ஒன்று பார்த்தோம். மேலே அந்த இடத்துல ஒன்று பார்த்தோம். ஓகே, ஒன்று எத்தனை பீசஸ் வேணும்?
2 பீசஸ் வேணுமா இல்லை ஒரு பீஸ் வேணுமா? 2 வச்சுருக்கோம், 2 ஏற்கனவே வச்சுருக்கு. இது கால் வளர்க்குது. இன்னும் 2 பீஸ் வேணுங்க. இந்த 2 பீஸ் எங்கேன்னு போய் தேடுறது? சேஃப்டி எல்லாம் கலைச்சி போட்டு கிடக்கு. சீக்கிரமாக கேம் பிளேவை முடிக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. பக்கம் போட்டே போகிறோம். சரி, நம்ம பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுக்கலாம். இந்த வாட்டி போன இடங்களுக்கே தான் திருப்பி போட்டிருக்கோம். இங்கே எதுவும் இல்லை, இந்த ட்ராஸ்லேயும் ஒன்றும் இல்லை. இன்னும் எந்த இடத்துக்கு நம்ம போகல. மேலே நம்ம அந்த ஸ்பெஷல் கீ இந்த இடத்துக்கும் போகல. ஆனால் இங்கே பெப்பர் ஸ்பைடர் கீ மேலே இருக்கும். கிராணி ஒரு வாட்டி பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். செம்டி முடிஞ்சு ஜோலி. ஐயோ, எங்கன்னு போகிறது? ஐயோ, இன்னைக்கு எங்கடா அது இருக்கும்? கிராஸ் போய் எங்கே போகணும்? மேலே தானே போகணும். ஓகே, கிராஸ் போர்டு இங்கே தான் கிடக்குது. கிராஸ் போர்டுக்கு அந்த கிராணியை ஒரே முட்டை முடிச்சிடணும். இங்கே தானே வந்தாகணும். வா வா வா, சவுண்டு போட்டேன்ல, வா. தள்ளி விடுறா நல்லா. இதெல்லாம் கீழே போட்டு ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பைடர் கீ அது வேறு சல்லுன்னு வருமே. அதை சமாளிக்கிறது தான் பெரிய வேலையே. கடைசி லைஃபு எங்கே போகணும்? ஸ்டார்டிங்லேயே வருது எப்படி? மாட்டிக்கிட்டோன்னு இருக்கிறாங்க. இங்கே தான் வீட்டு அப்படிதான் வீக்ராங்க் எங்கேயோ பார்த்தோம். அது தூக்கிட்டு வந்து வச்சு ஹேமர் கிடச்சிச்சு. வீல் கிராங்க் இருந்த இடம் தானே. இங்கே 2 பேரும்
இருக்குது. ஒன்று இங்கே போகிறதுக்கு, இன்னொன்று இங்கே ஏதாவது கிடைக்குமா? பேட்லாக் ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம். கிராணி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன இருக்குது? உட்டன் ஸ்டிக் எதுக்கோ தேவைப்படும். ஐயோ, எஸ்கேப் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இந்த கிராணி கிட்ட மாட்டிக்கிட்டோமே. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடைசி இந்த கட்சியினோட முடியுது. எதுக்கு இது 5 நாள் இப்படி வச்சுட்டு விடுது? உள்ள அங்கே கால்வியில் ஒன்று கிடக்குது. சுற்றி முற்றி பார்க்குறோம். ரைட்டில் திரும்பினா கிராணி இருக்கும். பலார்னு ஒன்று ஒரு விட்டு கீழே வந்து மூஞ்சிலேயே டேப் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் ஒரு ஃபெயிலியரோட தான் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. பாய் கைஸ்.